ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க வந்து ஆன்மீக பயணத்துக்கு வந்து கரெக்ட் தான், ஆன்மீக பயணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே வருஷம் மோனா பர்த்டேக்கு போகிறதா. இந்த டைம் வந்து இவர் வந்து சர்ப்ரைஸ். இந்த டைம் வந்து நம்ம வந்து தடபுடன்னு கிராண்டாக வந்து மோனாக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால நாம் அந்த நாள் போக முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போயிட்டு வந்துடுவோம் இந்த டைம் வந்து. ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் அந்த 38 போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம அங்கே மிஸ் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், மாதாலாம் சும்மா அவ்வளோ ஈஸியாக நம்ம யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அது அழைப்பு வரணும். இன்னைக்கு நம்மளுக்கு டக்குன்னு அந்த அழைப்பு வந்துச்சு. அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம எப்பவுமே போகிற மாதிரி இந்த டைம் போகல. ஸோ வந்து நாங்கள் ஒரு நாள் ஒரு வீக் ப்ரீவியஸாகவே நாங்கள் போகிறோம். இவங்க அப்பா அம்மாலாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வருவாங்க. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி மோனா பர்த்டே எல்லாம் இங்கே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீக் இந்த செலிப்ரேஷன் அப்படிதான் போயிருக்கணும். செலிப்ரேஷன் இல்லைன்னா போயிருக்கோம். அது ஒன்று பாருங்க, அதெல்லாம் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதெல்லாம் பயங்கரமாக ஒரு விஷயம் போயின்னுக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நானும் மோனா வண்டி தான் கிளம்புறோம். மம்மி டேடியெல்லாம் அவங்களுக்கு வேலை இருக்கான், அவங்களால வர முடியாது. ஸோ நானும் மௌனா வண்டி தான் இந்த பிலிகிரம் ஆன்மீகையை தேடி நாங்கள் போகிறோம். மாதாவை தேடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நம்மளுக்கு அழைப்பு வந்திருக்கு, ஹாப்பியாக நம்ம கிளம்பிட்டோம். அதுவும் சடன் பிளான் தான். எப்போமோ நாங்கள் வந்து ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணுறதில்ல, சடனாக பிளான் பண்ணோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்புறோம். எப்படி போகிறோம், ஏது போகிறோம், எங்கே போய் ஸ்டே பண்ணுறோம், லைக் ஆன் த வே ஃபுல்லாக போயிடுறோமா ஸ்ட்ரெச்சு வேளாங்கண்ணிக்கு, இல்லை நம்ம எங்கன்னா பிட்வீனில் வந்து ஸ்டே பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, பொட்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் மம்மி. பாய் டாடி. சரி, ஓகே, போயிட்டு வர உஷாராக பார்த்துக்கோங்க. ஓகே 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 சரி ஃப்ரெண்ட்ஸ், மாதா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கின்னு கிளம்புறோம். Okay, bye. Bye. Okay. God bless you. Okay. Okay. இதுக்காக நம்ம இது வர வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்காங்க எங்க அம்மா. எல்லாமே எங்க அம்மா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்ல, உஷாரா போயிடுவா. சாமி கிட்ட போற எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுவா. ஓகே, பை பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். எங்கே சாப்பிட போகிறோம், எங்கே வந்து நம்ம சாரி அது என்ன டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இங்கே பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான கடை வந்து ராமேஸ்வரம் கேஃபே. பெருசாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. வந்துருக்கோம், இந்திரா நகருக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டிங் தான், வாங்கினேன்னா இந்த சைடில் வந்து தான் சாப்பிடணும். சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஃபேமஸாக. ரொம்ப நாள் இவர் என்னை கூப்பிட்டு வரணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு சரி போகிற வழி தானே சாப்பிட்டுட்டு போயிடலாம். எப்போமா இங்கே வந்து பிஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எப்போமா ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து சரி அப்படியே போறோம், இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நான் வந்து ரொம்ப நாளா வந்து மோனா கூப்பிட்டு வரணும் இதுக்கு, ராமேஸ்வரம் கேஃபே டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நான் வந்து பிளான் போட்டு வச்சிருந்தேன். சரி, இப்போ வந்து ஊருக்கு போற டைம் தானே இது, அந்த வேலையில தான் எப்படியாவது இந்திரா நகர் எல்லாம் நான் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அதனால சரி, ஓகே, நம்ம டின்னர் முடிச்சுக்கலாம். ஆனா ரஷ்ஷா தான் இருக்கும். நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்துட்டு ஆல்ரெடி எவ்வளவு ரஷ் ஆகுதுன்ட்டு. பரவாயில்ல, இப்போ போய் நின்று லைன்ல வாங்கி சாப்பிட்டு கிளம்புறதுக்கு இங்கே 1 மணி நேரம் ஆயிடும் போல. லெட்ஸ் see, பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சா நல்லது. நீர் தோசை ட்ரை பண்றேன். நீர் தோசை அப்படின்னா வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரம் கேஃபேல வந்து 2 பட்டர் மசாலா தோசை, ஒரு கீ பட்டு, அதான் பட்டுன்னா பனியாரம், அப்புறமா ஒரு டாமினோஸ் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைலாம் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் இருங்க, மோனா எப்படி ட்ரை பண்ணிக்கிறேன். தோசை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? தட் இஸ் மசாலா தோசை, பட்டர் மசாலா தோசை. ஓகேவா, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்குறதுக்கு டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம். இன்னைக்கு தான் ஓரளவுக்கு பரவாயில்ல மோனா, ஓரளவுக்கு எச்சிச்சு எனக்கு. இல்லைன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இப்போ பட்டு வாங்கின்னு வரேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பட்டுவான், இது வந்து பணியாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பட்டு கூட வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. சரி வெயிட் பண்ணியிருக்கிறோம் 5 மினிட்ஸ். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதுவாக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டுன்றேன்னா பட்டுன்னா பணியாரம். ஓகேங்களா? கன்னடாவில் வந்து பட்டுவாங்க, வேறு லாங்குவேஜில் பட்டு சொல்லுவாங்கன்னு தெரியாது. தமிழில் வந்து பணியாரம்னு சொல்லுவோம் நம்ம. புளி பணியாரம் அதுதான், அந்த பணியாரம் தான். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோமா. ரொம்ப க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தோசை சாப்பிடல, அதை சாப்பிட்டு நான் அதுவும் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். மோனாவை சாப்பிட போது அதுவும் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ட்ரை பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம். இதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம். தோசை சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? தோசை இதுதான். ஓகே, நம்ம இதை சாப்பிட்டுட்டு நான் இதை சாப்பிட்டுட்டு சூடாக இருக்கும், சூடாக எடுத்து போட்டாங்க. Okay friends, my part gulab jamun with ice cream. This is butterscotch ice cream. வராமல் என்ன சரி வராது, எனக்கு அதெல்லாம் வராது. நீ சாப்பிட்டு எனக்கு வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் தோசை வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் தோசை. இல்லைங்க, நான் வந்து பணியாரம் வந்து மோனா சாப்பிட்டு பார்த்துச்சு. மோனா அவனுக்கு எப்படி இது பிடிச்சிருந்தது? ஆனால் நான் சாப்பிட்டேன். அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டோம். நல்லா திருப்தியா வயிறு நான் கேட்கறதோட நான் மோனாவை தான் கேட்கணும். ஃபுட் எப்படி இருந்துச்சு? ராமேஸ்வரம் சட்னி எல்லாம் செம்மையா இருந்துச்சு. சட்னியா? தோசை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீ எடுப்பானுங்க, எடுத்துட்டு ஊத்துவானுங்க கீய தோசை மேல. 2 டன் கீய ஊத்துவாங்க ஒரு தோசை மேல. அது நல்லா மொறுன்னு நல்லா மொத்தையா இருந்துச்சு, லைக் திக்கா இருந்துச்சு, மொறுன்னு இருந்துச்சு. கீ அவ்வளோ இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா பாருங்களேன், தோசை சின்னதா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆமா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு தோசை அதுதான் பணியாரம் வாங்கினேன். அந்த பணியாரம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா ஒரு குலாப் ஜாமுன் மேடம் வாங்கிச்சு, குலாப் ஜாமுன். அப்புறமா வேற என்ன வாங்கணும்? அவ்வளவுதான். வேற எதுவுமே வாங்கல. ஒரு தோசை எவ்வளவு தருங்களா? ஒரு தோசை வந்து 135 ரூபாய் ஒரு தோசை. பட்டு பணியாரம் வந்து 85 rupees. ஓகே, பணியாரம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டுலயே நான் சாப்பிட்ட பணியாரம் சூப்பர். அப்படியே எப்படி தரமா இருந்துச்சு? அப்படியே இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. ஓகே, அந்த பணியாரம் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கதை, ஒரு ஸ்டோரிக்கு இது ராமேஸ்வரம் கேஃபேக்கு என்ன தரங்களா? லாஸ்ட் இயர் மேரேஜுக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு வந்து இது வந்து லென்ஸ் சீசன் வந்துச்சு. ஆமா. ஓகே, அப்போ வந்து பர்த்டே அன்னைக்கு இவர் வந்து ராமேஸ்வரம் கஃபே இன்னொரு அவுட்லெட்டுக்கு வந்து இவர் சாப்பிட போறேன். ஒயிட்ஃபீல்ட் அவுட்லெட்ல வந்து மம்மி டாடி நானு ஷாரன் பாட்டி எல்லாரும் போனோம். ஏன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் வந்து வெஜ் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா நானும் டாடியும் மட்டும் தான் இதுல இருந்தோம், அன்னைக்கு ஃபாஸ்டிங்ல இருந்தோம். லென்ட் இது சாப்பிட மாட்டோம். மேரேஜ்க்கு முன்னாடி, மேரேஜ் முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கதை நடக்குது. ஓகே, என்கிட்ட வந்து இந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து ஃபேமிலியா வந்து ராமேஸ்வரம் கெஃபே வந்து சாப்பிட போறோம். அப்பவே அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கெஃபே இருக்கு, சூப்பரா இருக்கும், நம்ம ஒரு நாள் மேரேஜ் ஆயிட்டு நம்ம அங்க போய் சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டது. ஒரு 2-3 நாள் கழிச்சு பெங்களூர்ல ஒரு பாம் பிளாஸ்ட் நியூஸ். அதே ராமேஸ்வரம் கஃபே பண்ண என்னன்னா, நாங்க எங்க உட்காந்து சாப்பிட்டோமோ அது பக்கத்துல டிக்கி கிட்ட டம்முன்னு பிளாஸ்ட் ஆயிக்குது. ஓகேங்களா? அது ஆகி என் பர்த்டே ஆகி ஒரு வாரம் கூட நெக்ஸ்ட் டே, ஒரு வாரமா ஒரு 2 daysல ஆமா அருண் பாம் பிளாஸ்டா வேற லெவல்ல வந்துட்டு நியூஸ்ல போய் நின்னுச்சு. எங்களுக்கு பயம். அந்த 2 நாள் ஆன பாம் பிளாஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி ஆயிருந்தா நம்ம கதை என்ன ஆயிருக்கும்? இல்ல சொல்றேன், ஜஸ்ட் சொல்றேன். எல்லாம் நம்ம காட்ஸ் பிளெஸிங்ஸ் தான், நம்ம காட் தான் காப்பாத்துறாரு. அதுவும் நம்ம இன்னொரு காட்ஸ் பிளெஸிங் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த விபத்துல மாட்டினவங்களுக்கு யாருக்கும் பெருசா உயிர் போற மாதிரிலாம் யாரும் அது யாரும் ஆபீஸ் போற மாதிரி வந்து அந்த பேக்ல பாம் எடுத்து வந்து என்ன தருங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ராமேஸ்வரம் கெஃபே வந்தோன்னா நிறைய வேற ஹோட்டல்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. வேற ஹோட்டல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இவங்க குவாலிட்டி வைஸ்லயும் சரி, ஃபுட் வைஸும் சரி, அப்புறமா பிரைஸ் வைஸ் எல்லாமே வந்து சூப்பர். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன இது ஒரு வரலாறே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் வேற. இங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? வெஜ் இது ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் டவுன் எல்லாம் ஊத்திக்கிச்சு. மேபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிசினஸ் ரிலேட்டட் எனிமீஸ் கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அவங்களோட ரெப்புடேஷன் இது பண்ணுறதுன்னு கூட பண்ணாங்க. என்ன தான் பண்ணிட்டோம், ஜனங்க உழுறாங்க, வந்து சாப்பிட்றாங்க.
அதெல்லாம் பயம் இல்லை. இப்போ வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. பேக் எல்லாம் இருந்தா கரெக்டா அந்த பாம் டிடெக்டர்ல வந்து எல்லாமே. ஆமா, இப்போ செக் பண்ணும்போது தான் கண்ணு வந்துச்சா இந்த கஃபே தானே இவர்கிட்ட சொன்னேன். இல்ல அது வேற அவுட்லெட், இது வேற இது வந்து நான் மம்மி டாடி எல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க. மாமா அத்தை மௌலி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி கூட்டு போவேன். வெஜ் ஒரு நாள் மாமா சொல்லுவோம், மாமா சாக்ரிஃபைஸ் ப்ளீஸ். அவர் மட்டன் பிரியாணி கேட்பாரு, மாமா இது சாப்பிட்டு பாருங்க மாமா. நைட் கூட்டு போலாம், நைட் கேட்க மாட்டாரு. நைட்ல ஆமா நைட்ல வந்து இல்ல நான் ட்ரை அவர் பிரியாணி கேட்டா பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம். இந்த வந்து அவர் ட்ரை ஸ்பெசிபிக்கலி இந்த தோசை எல்லாம் ட்ரை பண்ணோம்னா கூப்பிட்டு போலாம். சூப்பரா இருக்கும் ராமேஸ்வரம் கேஃபே. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன தராங்களா, இவங்க வந்து ராமேஸ்வரம் கேஃபேன்றது வந்து அவ்வளோ ஈஸியா வந்து ஒரு அது வந்து பில்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு கப்பல் இந்த சென்ஸ் ஒரு கப்பல் தான். அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி வெளியே வீட்டு விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் தான் இந்த லேடி இருக்கிறாங்களா, அந்த சிஇஓ அந்த ஓனர் ஆஃப் த ராமேஸ்வரம் வந்து அவங்க தான் ஆக்சுவலாக எஜுகேட்டட் ப்ளஸ் அவங்க வண்டி தான் வீட்டுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்களா. அவங்க ஷி வாஸ் த ஒன் ஏர்னிங். அண்ட் சடனாக என்ன பண்ணாங்களா, வெளியே வந்தோன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் படித்து வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கலையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் ரெண்டு பேர் வீட்லேயே வந்து ஒத்துக்கலையா ரெண்டு பேரும் சேர்றதுக்கு. சரிங்களா, எல்லாம் அகெயின்ஸ்ட் ஆகிட்டா வெளியே வந்து அவங்க ஸ்டார்டிங் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டார்ட் பண்ண கரியரை வந்து ரோட் கடையில வந்து தோசை போட்டுருந்தாங்களாம். ரெண்டு பேரும் தோசை கடை வச்சாங்களாம் தள்ளு வண்டியில. அப்படி போய் ஸ்டார்ட் ஆகி அப்புறமா அவங்களோட படிப்பு அவங்க படிச்சாங்கல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ஐடியாஸ் வச்சு அவங்களோட ஐடியாஸை பில்ட் பண்ணி ஒரு அவங்களோட ஹோட்டல் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்னா டெம்பிள் மாதிரி இருக்கும். பாத்தியாமா நானி, ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அவங்க செட் பண்ணி இந்த தோசைக்கு இவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணும், இந்த கீயை இப்படி ஊத்தணும், எல்லாமே வந்து அவங்க புதுசா ட்ரை பண்ணினால சாச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்போ வந்து மந்த்லி எவ்வளவு கோடியில டர்ன் ஓவர் ஆகுது. ஒரு அவுட்லெட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்திரா நகர்ல ஒரு சின்ன கடையில ஒரு அவுட்லெட் இருந்துச்சு பெங்களூர்ல. அதுக்கப்புறமா ஒயிட்ஃபீல்ட் போச்சு, ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து கோரமங்கலா இருந்து நிறைய அவுட்லெட் வந்துச்சு பெங்களூர்ல. பிளஸ் இப்போ இப்போ வந்து மொபைல் ஃபுட் ட்ரக், அதுதான் ட்ரக்ல கூட அவங்க வந்து இப்போ நிறைய இடத்துல ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாள் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டுக்கிறாங்க. எப்போ வந்தாலும் க்ரௌடட் தான். பிளஸ் இவங்க வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னா, அம்பானி வீட்டு கல்யாணத்துல ராமேஸ்வரம் கேஃபேல இருந்து போய் தோசை ஊத்தி குடுத்துறாங்க. அவங்க எல்லாரும் வந்து ராமேஸ்வரம் கேஃபே தோசை ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதனை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகுது. இன்னும் நம்ம எதனா சாதிக்கணும், நிறைய பண்ணணும். பாருங்க அவங்க எங்க இருந்தாங்க, அவங்களால அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை அக்செப்ட் பண்ணாம வெளியே துரத்தி, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். ஆனா இப்போ வந்து வேற லெவல், அவங்கள மிஞ்சின யாருமே இல்லை. சூப்பரா போகுது பிசினஸ். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சாரி நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, பிகாஸ் எனக்கு சொல்லணும்னு ஆசை. இது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படவங்க வந்து அப்படியே சடனா அப்படியே க்ளூம் ஆகிறோம் தெரியுங்களா, அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஆல்வேஸ் நம்ம கீப் ட்ரைன் பண்ணினேக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்னெச்ச கால் வந்து நம்ம பின் எடுக்கக்கூடாது. ஆல்வேஸ் நம்ம வந்து மோட்டிவேட்டாக பாசிட்டிவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொன்ன ஸ்டோரி ப்ளஸ் இது ப்ரொமோஷனாக இல்லை, நாங்கள் சும்மா அந்த வேலை போயிருக்கும் போதும் அதை சாப்பிட்டு இதில் இவ்வளோ பேர கடிக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. சூப்பர். நெக்ஸ்ட் டைம் யாருன்னா பெங்களூருக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய டிஷ் வந்து கீ மசாலா தோசை. இது ஃபர்ஸ்ட் இது பனியாரம் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா இட்லி கூட சூப்பரா இருக்கும். இட்லி அப்புறமா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், நீங்க பார்த்து எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம எல்லாமே ஒரு நாள் போய் ட்ரை பண்ண போறோம். ஏன்னா எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இட்லி பிச்சி சாப்பிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு. இட்லி எப்படி தெரியுமா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஸ்கொயர் பார்த்தா ஸ்கொயர் டைப்ல இருந்துச்சு. என்னடா அது, ஆனா இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எனக்கு நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அப்புறமா ரோட்ல வந்து எங்களுக்கு ஆந்த வேலை எங்கேயும் கிடைக்காது, பஞ்சத்துல இருக்கும். அப்புறமா என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாத்தா தீனி பண்டாரம் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். எல்லாம் வீட்டுல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஃபுல்லா இருக்குது டம்மி. போகும்போது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று கொட்டியாச்சு, எனர்ஜி ஆயிடுச்சு, கார் எடுத்தாச்சு, பறக்குறோம். இப்போ அவ்வளவுதான். எங்க போய் நிக்க போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போலாம், எவ்வளவு தூரம் போறோம்னு போலாம். இன் பிட்வீன்ல வந்து எங்கன்னா பிரேக் நிக்க வைக்கும். நானு பிரேக் நிக்கும் போது நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, அதற்கு we will drive. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதா தேரி கொண்டு போய் இந்த மாதிரி நிறைய போவாங்க இந்த ரோட்ல. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஊர்ல இருந்து அவங்க ஊர் இருக்குல்ல, இந்த வாக்கிங்லயே
நடப்பாதையிலேயே வந்து ஆமா தெரியும் தேர் எடுத்துன்னு போவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, கொஞ்சம் பேர் எல்லாம் வேண்டுதெல்லாம் வந்து அவங்க ஊர்ல இருந்தே இப்ப நிறைய பேர் திருப்பதிக்கு நடந்துன்னு போவாங்க. நடப்பாதையிலேயே நடந்துன்னு வருவாங்க, எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சர்ச்சஸ் ஓபன் ஆமா, இப்ப சர்ச்ல படிச்சுப்பாங்க. ஆமா, ஆனா வந்து நடந்துனே போவாங்க, என்ன ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்துனே போவாங்க. இப்ப கார்ல வர்றதுக்கே நம்மளுக்கு டயர்ட் ஆகுது, அங்க நீங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் கவர் பண்ணோம், இன்னும் கவர் ஆகலையான்னு பாத்துனுக்குறோம். சும்மா உட்காந்து தண்டமா பேசின்னு வர்றவங்களுக்கே நம்மளுக்கு வந்து இதாகுது. இவ்வளவு பேர் நடந்துன்னு வராங்க பாருங்களேன். பாரு இன்னும் பாருங்க கான்ஃபரன்ஸ் நடந்துன்னு போறாங்க. ஆனா பேசிக்கின்னு யாரா போவாங்க. இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க காட்டு. ஃபைனலி நாங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 4:10 4:11க்கு பாண்டிச்சேரிக்குள்ளார போயிட்டோம். பாடி எப்படா வரும்ட்டு நாங்க, ஆனா எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. 6 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 6 hours ஜர்னி ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் என்னன்னா எவ்வளவு தூரம் போறோமோ போகலாம், சென்டர்ல ரூம் எடுத்து நம்ம தங்கிட்டு திருப்பி காலையில கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு ஆல்மோஸ்ட் 9 hours ஆகுது. பிரேக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 hours ஆயிடும். ஓகேங்களா, சரி. இப்போ நம்மளுக்கு சென்டர்ல என்ன ஆகுதுங்க, பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரிக்கு நம்மளுக்கு 6 hours ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால ஓகே இப்போ 6 hours ஜர்னி பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ 4 மணி ஆகிக்குதா, ஒரு 12 மணிக்கா எழுந்துச்சு போகலாம். நெக்ஸ்ட் டே ஒரு 12 மணிக்கு எழுந்துச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறோம். சரி, இப்போ ஆல்ரெடி நாங்கள் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம். நம்ம இந்த டைம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை பண்ணோம். அங்கேருந்து வரும்போது நம்ம ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு, இங்கே வந்து ரொம்ப பெரிய ரூமு ரெசார்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மல். ஒரு நைட் தூங்கி ஏஞ்சி அது ஒரு 4 மணி நேரம் கூட இருக்காது. 4 hours தான், 4 hours மேக்ஸ். தங்கிட்டு ஒரு 10க்கு ஏஞ்சிரும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். சரியான டயர்டு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் எழுந்து வேளாங்கண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ரூம் எடுத்துட்டு ஒரு 4 மணி ஆயிப்போ ஒரு 3 hour 4 hour தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 hour எழுந்துட்டு போயிடுவோம். 12 மணிக்கு நாங்கள் வெக்கேட் பண்ணோம், அவ்வளோதான். சரி, நம்ம டீசென்ட், ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் இல்லை. ஒன் டே 3 ஹவர்ஸ்க்கு வந்து 800 rupees ஒரு ஓகே, ஓரளவுக்கு ஏதோ வந்து நாட் பேட். ஓகே, இந்த ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கோட கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow. Bye.